ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யோகா டீச்சிங். இந்த வீடியோவில் வந்து பிப்ரவரி 10 2026க்கான கரண்ட் அவர்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். டாபிக் வந்து தமிழ்நாடு சார்ந்த நியூஸ். ஃபஸ்ட்டு டேட்டா பாருங்கள். தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு வழங்கும் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. நவம்பர் 15 2025. இது எங்கள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு சென்னை மாநகராட்சியில் தான் தொடங்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலம் முழுவதும் தூய்மை பணியாளருக்கு உணவு வழங்கும் திட்டம் விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா ஃபஸ்ட்டு போலிவாக்கம் ஊராட்சி திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கி வச்சுருக்காங்க. இதுக்காக ஆண்டுக்கு வந்து 213.92 கோடி வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க தமிழகத்துடைய சார்பில். சரிங்களா? அப்போ தமிழகம் முழுவதும் வந்து இந்த திட்டத்தை கொண்டு வரதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1.29 லட்சம் பேருக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் தூய்மை பணியாளருக்கு இலவச உணவு வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நவம்பர் 15 2025ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டு. வரக்கூடிய தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு மென்ஷன் பண்ணி கேட்பாங்க. அதனால் இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க ரெண்டாவது நியூஸ் போயிடலாம். டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்துடைய ஜாக்வார் லேண்ட் ரோவர் கார் உற்பத்தி தொழிற்சாலை தமிழக முதல்வர் எங்கு திறந்து வச்சிருக்காருன்னா பணப்பாக்கம் சிப்காட் தொழிற்பேட்டையில் தான். கிட்டத்தட்ட 9,000 கோடிக்கு அளவில் வந்து இந்த கார் உற்பத்தி தொழிற்சாலை எங்கே தொடங்கி வச்சாங்க கேட்டாங்கன்னா பணப்பாக்கம் சிப்காட் தொழிற்பேட்டை. அப்போ பணப்பாக்கம் எங்கே இருக்குன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணத்தை அடுத்த நெமிலி வட்டத்தில் தான் இந்த பணப்பாக்கம் சிப்காட் தொழிற்சாலை இருக்குது. இதுக்கு வந்து பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா 570 ஏக்கர் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அப்போ டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்துடைய ஜாக்வார் லேண்ட் ரோவருடைய கார் உற்பத்தி தொழிற்சாலை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்கே தொடங்கி வச்சாங்கன்னா இந்த பணப்பாக்கம். அந்த பேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்து மூணாவது டாபிக் நம்பர் 3. இந்தியா லட்சத்தீவில் கண்டெடுக்கப்பட்ட புதிய நண்டுவிற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? லட்சத்தீவுல வந்து ஒரு நண்டுவை வந்து புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. அது தமிழகத்தை சேர்ந்த சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் பேராசிரியர், கடல் அறிவியல் துறையுடைய முன்னாள் இயக்குனர் பாலசுப்ரமணியன் அவர்களுடைய பேர் தான் வந்து மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த நண்டு வந்து பாத்தீங்கன்னா சைஸ் வந்து ரொம்ப சின்ன நண்டு. இதுக்கு வந்து கலாத்தியா இனத்தை சேர்ந்ததுனால அவருடைய பெயர் பாலசுப்ரமணியன். 2 இன்ச் எது கலாத்தியா சுப்பிரமணி என்ற பெயர் வச்சிருக்காங்க. அப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது வந்து லட்சத்தீவில் கண்டெடுக்கப்பட்ட புதிய நண்டுவிற்கு யாருடைய பெயர்னா பாலசுப்ரமணியன். நண்டுவின் பெயர்னு கேட்டிங்கன்னா கலாத்தியா பாலசுப்ரமணியன்றதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டாபிக் நம்பர் 4. ஜெசல்ஸ் நாட்டிற்கு எத்தனை கோடி மேம்பாட்டு நிதி வழங்குவதாக இந்தியா அறிவித்ததுன்னா ரூபாய் 1587 கோடி. நோட் பண்ணிக்கோங்க. 1587 கோடி வந்து செசல்ஸ் நாட்டுக்கு வந்து நம்ம இந்தியா சார்பாக வந்து கோடி வந்து நிதி வந்து வழங்கியிருக்காங்க. இந்த செசல் நாட்டுடைய அதிபர் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. பேட்ரிக் ஹெர்மனி அவர்கள் தான் இந்தியாவுக்கு வந்து சுற்றுப்பயணமாக வருகை புரிந்திருக்காங்க. இதனால வந்து அவங்களுக்கு அந்த நாட்டுக்கு மேம்பாட்டு திட்டங்களுக்காக ரூபாய் 1587 கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதனால அந்த நாட்டுக்கு என்ன பெனிஃபிட்னா போக்குவரத்து, சமூக குடியிருப்பு, திறன் சார்ந்த பயிற்சி, சுகாதாரம், பாதுகாப்பு, கடல்சார் பாதுகாப்பு என பல்வேறு துறைகளுக்கு இந்த கோடி நிதி ஒதுக்கீடு வந்து பெரிதளவுல பங்களிப்பு அளிப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப செசல்ஸ் நாட்டுடைய அதிபர் நேம் தெரிஞ்சுக்கணும். பேட்ரிக் ஹெர்மனி. நம்மளுடைய நாட்டின் அதிபர் வந்து நம்ம நாட்டுடைய பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். சரிங்களா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா ஒரு அதர் கண்ட்ரிலேருந்து நம்ம நாட்டுக்கு விசிட் பண்ணாலே அந்த இது வந்து தேர்வு நோக்கில் அதிகமாக கேட்பாங்க. அப்போ நாட்டோடைய அதிபர் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேட்ரிக் ஹெர்மனின்றது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து டாபிக் நம்பர் 5. எந்த ஆண்டுக்குள் கொத்தடிமை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக தமிழகம் உருவாக்கப்படும்? கொத்தடிமை தொழிலாளர்னா மணிக்கணக்காக 24 மணி நேரம் அவங்கள வந்து கொத்தடிமையாக வேலை பார்க்க வர்றதா அந்த கொத்தடிமை தொழிலாளர். இது வந்து தமிழகத்துல வந்து அதிகமா காணப்படுது. பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல அதிகமா இருக்கு. செகண்ட் கர்நாடகா, தேர்டு வந்து தமிழகத்துல இருக்கறனால அப்ப தமிழகம் சார்ந்து வந்து ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க. நம்ம தமிழகத்துல கொத்தடிமை தொழிலாளர் இல்லாத தமிழகமாக உருவாக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 2030 சொல்லியிருக்காங்க. அப்ப கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு தினம் வந்து பிப்ரவரி 9 தெரிஞ்சுக்கணும். கொத்தடிமை ஒழிப்பு ஆக்ட் சட்டம் வந்து 1976 தெரிஞ்சுக்கணும். நம்ம கரண்ட் அவர்ஸ் வீடியோவை பொறுத்தளவு நிறைய டேட்டாஸ் ஏன் கொடுக்குறோம்னா ஒன்லைனராக படிச்சிங்கன்னா அது ஈஸியாக மறந்து போயிடும். அதுக்காக தான் ஒரு டெப்த்தான நாலேஜை வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கோம். நம்ம யோகா டீச்சிங்கை ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே கரண்ட் அவர்ஸில் நீங்கள் வந்து 99% வந்து கொஸ்டின் வந்து உங்களால் ஃபுல்ஃபில்லாக ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் ரெகுலராக வந்து உங்களுக்கு காலையில் 8 மணிக்கு தவறாமல் வந்து வீடியோ வரும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்து 6. உலக பருப்பு வகைகள் தினம் 2026 எந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறதுனா பிப்ரவரி 10. உலக பருப்பு வகைகள் தினம்னா பிப்ரவரி 10. இதற்கான தீம் 2026 பல்ஸ் ஆஃப் த வேர்ல்டு ஃப்ரம் மாடஸ்டி டு எக்ஸலன்ஸ் சொல்லலாம். சரிங்களா?
ஏன் இங்கிலீஷ்ல குடுத்துருக்கோம்னா, தமிழ்ல மெஜாரிட்டி வந்து கொஸ்டின் கேட்கறதில்ல. அதனால தீம் வந்து ஆங்கிலத்திலேயே படிப்பது சாலச் சிறந்தது. அப்ப உலக பருப்பு வகைகள் தினம் 2026 தீம் பல்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஃப்ரம் மாடஸ்டி டூ எக்ஸலன்ஸ்ன்றத நோட் பண்ணிக்கங்க. அப்ப இந்த 10ஆம் தேதிக்கு உண்டான கரண்ட் அவர்ஸ் வந்து ஒரு ரீகால் பண்ணிடலாம். தூய்மை பணியாளருக்கு இலவச உணவு வழங்கும் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னா, நவம்பர் 15, 2025 தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து 2வது கொஸ்டின், டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்துடைய ஜாக்வார் லேண்ட் ரோவர் கார் உற்பத்தி தொழிற்சாலை தமிழக முதல்வர் எங்கு திறந்து வச்சிருக்காங்கன்னா, பணப்பாக்கம் சிப்காட் தொழிற்பேட்டை. இந்த பணப்பாக்கம் எங்க இருக்குன்னு கேட்கலாம், ராணிப்பேட்டை மாவட்டம். அடுத்து 3 லட்சத்தீவில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய நண்டுவிற்கு யாருடைய பெயர் சூட்டப்படுறது? தா பாலசுப்ரமணியன். நண்டோட பேர் தெரிஞ்சுக்கணும், கலாத்தியா பாலசுப்ரமணியன்றது குறிப்பிடத்தக்கது. அண்ட் 4 செசல்ஸ் நாட்டிற்கு எத்தனை கோடி நிதி ஒதுக்கீடு வந்து இந்தியா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க? ரூபாய் 1587 கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அண்ட் 5th, எந்த ஆண்டுக்குள் கொத்தடிமை தொழிலாளர் இல்லாத மாநிலமாக தமிழகம் உருவாக்கப்படும் என டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க? 2030ன்றதை நோட் பண்ணிங்க. அடுத்து 6வது, உலக பருப்பு வகைகள் தினம் 2026 எந்த தினத்தில் கொண்டாடப்படுறது? பிப்ரவரி 10. ஸோ ரெகுலராக வந்து நம்ம சேனலில் வந்து காலையில் 8 மணிக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வந்துடும். இதுக்கான பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.